இதை பேசுறதுக்கான நேரம் இப்போ இப்போ இது தேவையில்லாத விஷயமாச்சே. நாட்டில் நம்ம நம்ம கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு. எங்கே போனாலும் கஞ்சா. சின்ன சின்ன சந்துக்குள்ளே போனீங்கன்னா கஞ்சா விற்கிறான். ஒயின் ஷாப் 10 மணிக்கு நீ மூடணும்னு சொல்கிற. எந்த ஒயின் ஷாப்புக்கு வேணா போ, நைட் 2 மணிக்கு கதவு தட்டு, உனக்கு இது கிடைக்குது, ஆல்கஹால் கிடைக்குது. பெண்கள் எங்கேயுமே நிம்மதியாக நடமாட முடியல. இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் 1000 இலவசம்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. இது இல்லாமல் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறேன்னு இருக்கீங்க. மகளிருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஓடக்கூடிய அனைத்து பேருந்துகள்லயும் மகளிருக்கு இலவசம் சொல்லியிருக்கீங்க. இப்போ இதெல்லாம் நீங்க எப்படி செய்ய போறீங்க? பைபிள் வசனங்களை படிச்சா, வெறும் பைபிள் வசனத்தை படிச்சா நடந்துருமா? இதெல்லாம் உங்க கவனத்தை அதுல திருப்புங்க. அதை விட்டுட்டு எப்போ பாரு இந்துக்களை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, இது என்ன மாதிரியான வேலை? நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட்ட இந்துக்களும் உங்க மேல வெறுப்பு தான் ஆயிடுவாங்க. நீங்க இப்போ புதுசா வந்திருக்கிறீங்க, உங்களை மிக கடுமையா விமர்சிக்கிறதுக்கு நான் விரும்பல.